Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10th power of linear equationல elimination first problem அதில் third subdivision தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ given ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு 3x minus 5y minus 4 equal to 0 and 9x is equal to 2y plus 7. ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கிறேன் 9x minus 2y equal to 7. ஓகே, கான்ஸ்டன்ட் அங்கிட்டு வச்சுக்கிறேன், இல்லை நோ இஷ்யூஸ், ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் வந்து இங்கிட்டு இருக்கிறதுனால we will have it in the same side. அப்போ இந்த 7 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், -7 மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை செகண்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 3x. செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 9x. ரெண்டுமே ஃபேக்டர்ஸ்ல, அதாவது மல்டிபிள்ஸா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த இடத்துல 3ஆல நான் மல்டிப்ளை பண்ணேன், இது என்னவா மாறிடும், 9x வந்துருமா இந்த இடம். ஸோ அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டும் இதுல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ரெண்டு எப்படி இருக்கு, சேம் ஆயிடுச்சு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அப்போ நான் அதை வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 3ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 1 3ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும், டோட்டலாக மல்டிப்ளை பண்ணணும். 3x minus 5y minus 4 equal to 0. அப்போ 3 உள்ள மல்டிப்ளை ஆகுமா ஒவ்வொரு டேர்முக்கும். ஸோ அப்போ 3 into 3x is 9x minus 15y minus 12 is equal to 0. ஸோ இப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஈக்குவேஷன் 2 and 3 பாருங்களேன், இதுல என்ன இருக்கு, 9x, இதுலயும் 9x. இப்போ இந்த ரெண்டு 9xையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 3. ஓகே, ஏன்னா 9x நம்மளுக்கு கேன்சல் ஆகணும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 2 என்னது, 9x minus 2y minus 7 is equal to 0. அண்ட் ஈக்குவேஷன் 3 வந்து 9x minus 15y minus 12 is equal to 0. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஈக்குவேஷன் என்ன ஆகும், சைன் மாற்றணும். மைனஸ்ங்கிறது ப்ளஸ், ப்ளஸ்ங்கிறது மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ப்ளஸ் 9x மைனஸ் 9x கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2y ப்ளஸ் 15y இஸ் 13y. ஓகே, இது என்னது, 13y. அடுத்து பிளஸ் 12 மைனஸ் 7 அப்படின்னா என்ன வரும், 5 வருமா, 5 ஈக்குவல் டு 0. ஏன்னா 3க்கு அப்புறம் ஒரு 2, ஸோ 5 வந்துடும். ஓகே, ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் எனக்கு இருக்கு. இப்போ இதுல இருந்து நான் சொல்லலாமா, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/13, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/5ங்கிறது இதை நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒய்யை கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதை கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15/13, சாரி மைனஸ் 5/13. இங்கே நம்மளுக்கு மைனஸ் 5/13 இன் எனி ஆஃப் தி ஈக்குவேஷன், எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லெட் மீ சப்ஸ்டியூட் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே ஒய்க்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 3x மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5/13 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3x minus into minus becomes plus, 5 into 5 becomes 25 divided by 13 minus 4 equal to 0. அப்போ 3x plus, இப்போ இது ரெண்டத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 13 வரும். இங்கே 25 மைனஸ் இதை வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணும், 13ஆல மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 52 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3x பிளஸ் 25ல 52 போச்சுன்னா மைனஸ் 27. ஓகே, மைனஸ் 27/13 இஸ் ஈக்குவல் டு 0. பிளஸ் ஆஃப் பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், நம்மளுக்கு இந்த இடத்துல பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஓகே, அப்போ இம்ப்ளைஸ் 3x இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 27/13. ஓகே,
இந்த மைனஸ் 27/13 அங்கிட்டு போகுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், 27/26 அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, சாரி 26 இல்லை 39, ஏன்னா 3 தானே அங்கிட்டு போதும், இந்த 3 அங்கிட்டு போச்சுன்னா என்ன, 3 × 13 is 39. ஆன் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிரும், 9/13. இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிள்ஸில் இது 3 9s ஆர், இது 3 13s ஆர். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/13 and y is equal to -5/13 is the answer. Okay, ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். will explain to all your comments. அண்ட் இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் போட்டுட்ருக்கோம் வரிசையாக கான்செப்ட்ஸில். அதனால் உங்களுக்கு எல்லா சம்மையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், which will be useful for you. Okay, so stay tuned with Learn Max easier for further videos. Thank you.